கடையில போய் ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரியா கூலிங்கா? கடைக்கு எதுக்கு போனா, நீ தான் கூலிங்கா ஏதாவது நல்ல வகை வகையா செய்வியா, ஏதாவது செஞ்சுதாயா. சரி, அப்ப எங்க அம்மாக்கு இன்னைக்கு வீட்லயே நல்லா டேஸ்டியா சூப்பரா கூலிங்கா ஒரு பெப்சி பண்ணி கொடுப்போமா? இல்ல பெப்சி போட தெரியுமா உனக்கு? அதுக்கு முதல்ல ஒரு தீக்குச்சியை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவுக்கு சீனியை ஆட் பண்ணிக்கிட்டேன். சீனி போட்டு கொஞ்ச நேரத்திலே உருக ஆரம்பிச்சிடும். லைட்டா கிளறிட்டே இருந்தோம்னா உருகி நல்லா காப்பி கலர் வர்ற வரைக்கும் கிளறிக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுமே ஒரு கப்ல தண்ணி எடுத்து அந்த மிக்சருக்குள்ள ஊத்தணும். நல்லா புகையா வரும், பயந்துராதீங்க. உடனே இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு ஆயிரும். அப்புறம் 2 துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு லெமனை ரவுண்டா கட் பண்ணி ஒரு 3 துண்டுமே உள்ள ஆட் பண்ணிட்டு ஃபைனலா கொஞ்சமா டீத்தூளையும் உள்ள ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலா நம்ம பெப்சி பண்ண போற எசன்ஸ் ரெடி. எசன்ஸ் இப்படிதான் இருக்கும். கடைசியா ஒரு கப் எடுத்து வச்சு ஒரு அரிப்புல எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். மேல லெமன், அப்புறம் டீ தூள், பட்டை, கிராம்பு எல்லாமே தனியா வந்துரும். கைஸ், இந்த சோடா பாட்டில் ஓபன் பண்ற கேப்புக்குள்ள இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த சோடாவை எடுத்து அந்த மிக்சருக்குள்ள ஊத்தணும்னு நுர அப்படி பொங்கிட்டு வரும் பாருங்க. எனக்கே ஷாக்கா இருந்துச்சு, என்னடா இதுன்னு. இந்த கேவலமான ரெசிபியை தான் இப்ப இன்ஸ்டால போட்டு தொடர்ந்து ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தேன். 10 நிமிஷம் கூட ஆகலையா, அதுக்குள்ள பெப்சி தயாரிச்சிட்டியா? குடிச்சு பார்த்துட்டு எங்க அம்மா பீப் போட முடியாத அளவுக்கு என்ன திட்டினாங்க. அவ்வளோ கேவலமா இருந்துச்சு. தயவு செய்து யாரும் ட்ரை பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க.